இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். நீங்க சொல்றதெல்லாம் பண்ணுவோம். காதறி துடிக்கும் அப்பாவி குடும்பங்கள். பேச முடியாமல் நின்ற உதயநிதி. கள்ளக்குறிச்சி சென்ற நடிகர் விஜய். கதிகலங்கும் கருணாபுரம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் நகர் சுற்று வட்டாரத்தில் கள்ளச்சாராய விற்பனை பரவலாக அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் கோட்டைமேடு அடுத்த கருணாபுரத்தில் கோவிந்தராஜ் என்கிற கண்ணுக்குட்டி என்பவர் கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபட்டு வந்துள்ளார். இதனை வாங்கி குடித்த அப்பகுதி மக்களுக்கு திடீரென வாந்தி, வயிற்று வலி, வயிற்று எரிச்சல் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த விவகாரத்தில் ஒரே நாளில் 4 பேர் உயிரிழந்த நிலையில் அடுத்த சில மணி நேரங்களில் அந்த ஊரைச் சேர்ந்த பலரும் தொடர்ந்து கள்ளச்சாராயம் குடித்ததால் அடுத்தடுத்து வயிற்றுப்போக்கு, கை கால் மரத்து போதல் போன்ற காரணங்களுக்காக பாண்டிச்சேரி, சேலம், நாமக்கல் போன்ற மாவட்டங்களில் உள்ள மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த விஷ சாராயத்தை குடித்ததில் இதுவரை 40 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 80க்கும் மேற்பட்டோர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நேற்று இரவு தொடங்கிய பலி எண்ணிக்கை தற்போது உயர்ந்து கொண்டே போகிறதா. இந்த விஷ சாராய விவகாரம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வந்த நிலையில் சாராயம் விற்ற கோவிந்தராஜ் எனும் கண்ணுக்குட்டியை கள்ளக்குறிச்சி போலீசார் கைது செய்தனர். அவரிடம் இருந்த 200 லிட்டர் கள்ளச்சாராயத்தை பறிமுதல் செய்தோ இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட கோவிந்தராஜின் மனைவி விஜயா, அவரது தம்பி தாமோதரன் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். மேலும் அந்த சாராயத்தை ஆய்வு செய்ததில் அதில் மெத்தனால் கலந்தது தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவத்தில் அலட்சியமாக செயல்பட்ட அம்மாவட்ட ஆட்சியர் ஷர்வன்குமார் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அதோடு மாவட்ட எஸ்பி சமயங் சிங் மீனா, மதுவிலக்கு அமலாக்கத்துறையைச் சேர்ந்த 9 அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர்கள் அனைவரும் அதிரடியாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். இந்த வழக்கு விசாரணையை சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் கள்ளச்சாராய விவகாரத்தில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கோருகையில் கள்ளச்சாராய குற்றங்கள் இரும்புகரம் கொண்டு அடக்கப்படும் என அவரது எக்ஸ் தள பக்கத்தில் தெரிவித்துள்ளார். இந்த குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் என்றும் தடுக்க தவறிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் கூறியுள்ளார். இத்தகைய சூழலில் கள்ளக்குறிச்சிக்கு விரைந்த அமைச்சர் உதயநிதி விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்தோரின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். அதனுடன் உயிர் இழந்தோர் குடும்பத்தினரிடம் 10 லட்சத்துக்கான காசோலையை வழங்கி பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகளை அரசு நிச்சயமாக செய்து கொடுக்கும் என உறுதியளித்தார். இதனிடையே மருத்துவமனைக்கு சென்ற உதயநிதி பாதிக்கப்பட்டவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சைகள் குறித்தோ மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். இது ஒரு புறம் இருக்க, நடிகரும் தமிழக வெற்றி கழக கட்சி தலைவருமான விஜய் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி பலர் உயிரிழந்துள்ள சம்பவம் அரசு நிர்வாகத்தின் அலட்சியத்தை காட்டுகிறது. இதுபோன்ற சம்பவங்கள் நிகழாத வண்ணம் இனிமேலாவது தமிழக அரசு கடுமையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். அவர் அங்கு பாதிக்கப்பட்ட மக்களினை நேரில் சந்தித்து ஆறுதலும் தெரிவித்து வருகிறார். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.